விக்னேஷ் ஆட்டோ ஒரு சாப் சின்னம்னூர். இன்னைக்கு வந்து இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, லட்சுமி நாயக்கம்பட்டி சங்கராபுரத்துக்கு பக்கத்தில் லட்சுமி நாயக்கம்பட்டிலேருந்து அஜித் குமார் தம்பி வந்தார். அவர் வண்டியில் வந்து வண்டி அடைச்சி போகுதுன்னு சொல்லி சொன்னார். சரின்னு சொல்லிட்டு மெக்கானிக் என்ன உள்ளே அவுத்து பார்க்குறப்ப வால் டோர் அவுத்து பார்க்குறப்ப இந்த ஒரு பொருள் இருந்துச்சு. இது என்னான்னு கேட்குறப்ப அவருக்கும் தெரில என்னான்னு. மெக்கானிக் அண்ணனு இந்த மாதிரி பொருள் வந்து இந்த வண்டியில் வந்து உள்ளே வராது இன்ஜினுக்குள்ள அப்படின்னு சொல்லி எடுத்து அவர் கையில் கொடுத்தாரு. எதுவும் தெரியாமல் எதுவும் ஆயில் ஊற்றுறப்ப உள்ளே போட்டுக்கிறான் கேட்டதுக்கு தம்பி அஜித் குமார் வந்து என்னான்னு தெரிலனேன்னு சொல்லிட்டாரு. சரின்னு சொல்லிட்டு இது மட்டும் இல்லாமல் இன்னும் இதை பற்றி உள்ள நிறைய வீடியோக்குள்ள இருக்குது. அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவுக்கு வந்து லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ இந்த வீடியோவில் வந்து அவுத்து உள்ளே பார்க்குறப்ப வந்து ராக்கராம் குருவின்னு சொல்லக்கூடிய ராக்கராம் அவுத்துட்டு புசுரோட அவுத்துட்டாங்க. மெக்கானிக் என்னை அவுத்துட்டு ஹெட்டில் வரக்கூடிய 13ஆம் நம்பர் நட்டு 4 நட்டை வந்து ஆப்போசிட்டாக வந்து நட்டுகளை அவுத்து லூஸ் பண்ணிக்கிருக்காரு. மெக்கானிக் என்னை அவுத்துட்டு சரின்னு சொல்லிட்டு 4 நட்டை அவுத்துட்டாரு. அவுத்துட்டு கெட்ட வெளியில் எடுத்துக்கிருக்காரு. எடுக்கிறப்ப என்னான்னு பார்த்தீங்கன்னா, ரன்னிங்கில் போய்க்கிறப்ப இந்த வண்டி வந்து ரேஸ் ஆகி ஸ்லோவில் வந்து ஆஃப் ஆக மாட்டேருந்துச்சு. ரேஸ் ஆனதுனால அவுத்து பார்க்குறாரு. அவுத்து பார்க்குறப்ப கெட்டில் வந்து கிராக் இருந்துச்சு. வால்வு எல்லாமே வந்து தேய்மானம் கோடுவில் இருந்துச்சு. இது பார்த்தீங்கன்னா பிஸ்டனு கெட்ட அவுத்து வச்சுட்டாரு. பிஸ்டனை வந்து அவுத்து பார்க்குறப்ப பிஸ்டனில் வந்து மேலே கொண்டு போகிறாரு. கீழேருந்து மேலே பிஸ்டனை கொண்டு பார்க்குறப்ப பிஸ்டனில் வந்து சுற்றி ஆயில் இருந்துச்சு. ஆயிலை பாருங்கள் தடவி பார்க்குறாரு. தண்ணியில் வாசனை அடிக்கிறது, ஆயில் வாசனை அடிக்கிறது. ரேஸ் ஆகாமல் சுலோவில் ஓடுறது. ஒரு நேரம் ஆட்டோமேட்டிக்காக ரேஸ் ஆகுது. ஆனால் வந்து சுலோவ் ஆகாது. இந்த மாதிரிலாம் கம்ப்ளைண்ட் நிறையா இருந்ததுனால மெக்கானிக் என்னை அவுத்து பார்க்குறாரு. அவுத்து பார்க்குறப்ப தெரிஞ்சிருந்துச்சு பிஸ்டன் ரிங்ஸு இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்டுகள்லாம் இருந்துச்சு. அதனால் ஆப் இன்ஜினை வந்து பிரித்து பார்க்குறேன்னு சொல்லி மெக்கானிக் என்னை சொல்லிட்டாரு. சரின்னு சொல்லிட்டு வண்டிக்காரர் வந்து ஓனர் சொல்லிட்டார் அஜித் குமார். அதனால வந்து மெக்கானிக் என்னை அவுத்துட்டு காமிக்கிறார். அவர் கண்ணில் அவர் உட்காந்துருக்காரு பக்கத்தில். அவுத்து காமிக்கிறப்ப ரிங்ஸில் வந்து சாமாயி புஷ் ரிங்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்க. சாமாயி போய் கம்ப்ரஸர் வந்து நிற்கல வண்டியில். புள்ளியை சுற்றினோம்னா வந்து புள்ளி சுற்றிக்கே இருக்கு. சுற்றிட்டு ஒரு இடத்துல நிற்காமல் வந்து புள்ளி வந்து டைட் இல்லாமல் வந்து சுற்றிக்கே இருக்கு. இதெல்லாம் வந்து சின்ன சின்ன கம்ப்ளைண்ட்னால வந்து மெக்கானிக் என்ன அப்போ இன்ஜினை அவுத்து பார்க்கணும்னு சொல்லிட்டாரு. கெட்டு பிஸ்டன் பரல் டேங்க் ராடு எல்லாம் பார்க்கணும்னு சொன்னார். சரின்னு சொன்னதுனாலே மெக்கானிக் என்ன இப்போ வந்து கிரீவ்ஸ் கம்பெனி PS2 மாடல் அபே சிட்டிக்கு வந்து பிஸ்டன் பரலை வந்து புதுசு வாங்கி ரிங்ஸ் எல்லாம் மாட்டிட்டு உள்ளே வந்து இன்ஜினில் உட்கார வைக்கிறாரு. கிராங்கஸில் உட்கார வச்சு டைட் வைக்கிறத தாண்டி செட் பண்ணிக்கிருக்காரு. இந்த பிஸ்டன் ரிங்ஸ் இதெல்லாம் மாற்றுறத பற்றி வந்து வீடியோ எடுக்க முடியல. அதனால் வந்து அடுத்த வீடியோவில் பார்த்துக்கிடுவோம். இப்போதைக்கு வந்து இந்த மாட்டிக்கிருக்காரு. மாட்டுறப்போ வந்து பிஸ்டன் புது பிஸ்டனு ஓய் இந்த கம்பெனியில் வந்து கிரோஸ் கம்பெனியில் வந்து வாங்கி மாட்டிக்கிருக்காரு. மாட்டிட்டு அடுத்தபடியாக வந்து புது கெட்டு அசம்பிளி செட்டாக வந்து புதுசு வாங்கி மாட்டுறாரு. பழைய கட்டை வந்து வேலை பார்த்து போடலாம், அதுக்கு ஒரு 2000 ரூபா செலவாகுது. அதனால் வந்து எதுக்கு தேவையில்லாத செலவு வந்து 1000 ரூபாயை பார்த்தாமல் புது கட்டை வந்து போட்டுடலாம்னு சொல்லிட்டு இப்போ புது பிஸ்டன் பரல் கெட்டு அசம்பிளி எல்லாம் வந்து புதுசு வாங்கி மாட்டுறாங்க. சரின்னு சொல்லி இப்போ வந்து கேஸ் கட்டு 6mm கேஸ் கட்டை வந்து பேஸ்ட்டை போட்டு தடவி கேஸ் கட்டை வந்து இங்கே உட்கார வச்சிட்டாரு. மெக்கானிக் என்ன உட்கார வச்சுட்டு அந்த பேரல் ஸ்டட்டு 4 ஸ்டட்டு வரும். அதில் வந்து கரெக்டாக அந்த காடியோ உட்கார மாதிரி கெட்டை வந்து உள்ளே இறக்கிருக்காரு. மெக்கானிக் என்ன பையன் கொஞ்சமாக கரெக்டாக அந்த காடியில் வந்து டைட்டாக இருக்கிற இந்த வண்டியில் வந்து அதனால் பையன் தட்டி கொஞ்சமாக வந்து கீழே இறக்கி கரெக்டாக உட்கார வச்சிட்டாரு. புசுராடு பைப் வந்து ரப்பர்லாம் வந்து பசையை போட்டு ஒட்டிட்டு எல்லாம் கரெக்டாக சீட்டிங் ஆகிருக்கான்னு சொல்லி மெக்கானிக் என்ன செக்அப் பண்ணிக்கிருக்காரு. செக்அப் பண்ணி பார்க்குறப்ப ஓரளவுக்கு வந்து கரெக்டாக உட்காந்துருச்சு. அதனால் வந்து அந்த பசை வந்து சைடில் பிரிங்கின பசையை வந்து கரெக்டாக வந்து உட்காந்துருக்காரு வந்து செக்அப் பண்ணிக்கிருக்காரு. சரியாக உட்காந்துருக்கு. அதை வந்து செக்அப் பண்ணி சொல்கிறாரு இந்த மாதிரி இப்படி உட்காரணும்னு சொல்லி. அடுத்தபடியாக வந்து ஹெட்டுக்கு வந்து டைட் வைக்க போகிறாங்க. அதுக்கு வந்து 13ஆம் நம்பரு கனமான வாசர் 13ஆம் நம்பர் நட்டு 2 நட்டு 2 வாசரு இதில் வந்து போட்டு டைட் வைக்கிறார். கையில் அளவு டைட்டு கரெக்டாக இருந்தால் வந்து இந்த பக்கம் சின்ன நட்டை வந்து போட்டு டைட் வச்சதுக்கு அப்புறம்ட்டு ஆப்போசிட்டில் வந்து நீளமான நட்டு ஒரு நட்டு ராக்கராமு இதுக்கெல்லாம் புசுராடெல்லாம் வந்து உட்கார மாதிரி புசுராடு தம்பியை வந்து உள்ளே போட்டுக்குது. டேப்பட் ரோலர் அது மேலே வந்து இந்த புசுராடு தம்பி உட்காரு. அதில் வந்து கரெக்டாக 2 புசுராடு தம்பியை வந்து உள்ளே உட்கார வச்சுட்டு அடுத்த வழியாக வந்து ராக்கராம் குருவின்னு சொல்லக்கூடிய ராக்கராம் வந்து கரெக்டாக அந்த பொசிஷனுக்கு வந்து இன்லெட் வால்வு அவுட்லெட் வால்வு அதில் வந்து உட்கார வச்சுருக்காரு. உட்கார வச்சோம்னாத்தே டைமிங் வந்து கரெக்டாக வேலை செய்யும். இன்லெட்டு அவுட்லெட்டில் அந்த ஏர்போர்ட்டில் காற்றை இழுக்கிறது உள்ளே வந்து பார் ஸ்டோக் நடந்த நேவு எக்ஸாஸ்ட்டு புகையை வந்து வெளியேற்றுறதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் டைமிங்கு. அதனாலே
அந்த வால்வில் வந்து புசுராடு அந்த புசுராடு தம்பியை வந்து கரெக்டாக உட்கார வைக்கிறார். வால் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் வந்து கரெக்டாக செட் பண்ணணும். இல்லைண்டா அது வந்து டைமிங்கில் வந்து ஸ்டார்டிங் கம்மியாகுது, ஸ்டார்ட் ஆகாது ஒரு வண்டி. அதனால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வால்வுலாம் வந்து குருவி அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் வந்து ரெடி பண்ணிக்கிருக்காரு மெக்கானிக் என்ன. ரெடி பண்ணி ஒரு வழியாக வந்து உட்கார வச்சுட்டார். அதில் இப்போ வந்து அடுத்ததாக 2 நட்டு 13 நம்பர் நட்டு நட்டை வச்சு அதில் வந்து வாசரை போட்டு டைட் வச்சுக்கிருக்காரு. நீளமான நட்டு இதில் இந்த பக்கம் கருப்பு கலரில் நீளமான நட்டு 13 நம்பர் நட்டு வரும். ஏற்கனவே ஆப்போசிட்டில் 2 சின்ன நட்டை போட்டார். இப்போ நீளமான நட்டை போட்டு கையில் டைட் வச்சுக்கிருக்காரு. இப்போ வந்து 4 நட்டாக டைட் வச்சதுக்கு அப்புறம் கையில் அளவு டைட் வச்சுருக்காரு. அதுக்கடுத்து வந்து குருவி வந்து அந்த டைட் ஆகுது என்னன்னு செக்அப் பண்ணிட்டு கையில் கொஞ்சம் கொஞ்சமாக டைட் வச்சார். இப்போ ஆப்போசிட்டாக வந்து 13 நம்பர் டீ ஸ்பானரை போச்சு டைட் ஃபுல் டைட் வைக்கிறாரு. பாருங்க, ஆப்போசிட்டில் தான் டைட் வைக்கணும். நேருக்கு நேரம் டைட் வச்சோம்னா கெட்டு கேஸ் கெட்டு வந்து ஒரு பக்கமாக டைட் ஆகுறப்போ வந்து லீக் ஆகிடும். கெட்டு லீக் ஆச்சுன்னா சவுண்டு வந்து வித்தியாசமாக வரும், டைமிங் மாறிடும். அதனால் ஆப்போசிட்டில் வந்து டைட் வச்சுக்கிட்டார் மெக்கானிக்னு. ராக்கராம்லாம் வந்து லூஸ் வச்சுக்கிட்டு ஆப்போசிட் எதிர்த்தாப்பில் வந்து சின்ன நட்டு ஒன்று பெரிய நட்டு ஒன்று அப்படிமா கொஞ்சம் கொஞ்சமாக டைட் வச்சுக்கிட்டாரு. அப்படி டைட் வைக்கிறப்பத்தே வந்து கெட்டு வந்து சமமாக உட்காரும். அப்போ வந்து கெட்டு லீக் ஆகிற சவுண்டு வந்து உங்களுக்கு வந்து வெளியில் வராது. பாருங்கள், ஆப்போசிட்டில் தான் டைட் வச்சுக்கிட்டாரு மெக்கானிக்னு. கொஞ்சம் கொஞ்சமாக டைட் வைக்கிறப்ப ஃபுல் டைட் வாங்கிடுச்சு. ஃபுல் டைட் ஆனதுக்கப்புறம் சரின்னு சொல்லி அந்த டைமிங்கில் வந்து கரெக்டாக செட் பண்ணிக்கிருக்காரு. அளவு டைட் வச்சிட்டாரு. எதுக்கு ஒரு தடவை ஃபுல்லாக செக்அப் பண்ணிக்கிறோன்னு சொல்லிட்டு 4 நட்டி வந்து கெட்டில் வர 4 நட்டு அதை வந்து டைட் வச்சு கரெக்டாக வந்து உட்கார வச்சுக்கிருக்காரு. இப்போ வந்து அடுத்த வழியாக வந்து நாசில் பம்பிலேருந்து டீசல் வரக்கூடிய நாசிலுக்கு மேலே வர வெயிட்டு அந்த வந்து டாப் பிளேட்டை வந்து உட்கார வச்சு 10ஆம் நம்பர் நட்டு வாசர் 2 நட்டு வாசரை வந்து கையில் டைட் வச்சுக்கிருக்காரு. இப்போ வந்து கையில் டைட் வச்சது பத்தாதுன்னு சொல்லி சமமாக ஆப்போசிட்டாக வச்சோம்னாத்தே ஒரு முறையாக கொஞ்சம் கொஞ்சமாக டைட் வச்சோம்னாத்தே அந்த நட்டு வந்து உட்காரு. இல்லைன்னா நாசில் வந்து ப்ரெஷர் தாங்காமல் கம்ப்ரஸரோட ப்ரெஷர் தாங்காமல் வந்து பிடிங்கிடும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து டைட் வைக்கிறார். அளவு டீட்டாகும். ஒரே பக்கத்தில் வந்து லோடு பண்ணி டைட் வச்சிட்டோம்னா ஒரு பக்கம் வந்து பிளேட்டு தூக்கிடுச்சுன்னா நாசில் வந்து மேலே கம்ப்ரஸர் லோடு இருக்கப்போ வந்து பிடிங்கிடும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஆப்போசிட்டில் டைட் வச்சுருக்காரு. அப்படி டைட் வச்சோம்னாத்தே வந்து உங்களுக்கு வந்து கரெக்டாக கம்ப்ரஸர் வந்து நிற்கிறப்ப டைமிங்கில் ஸ்டார்ட் ஆகுது. இப்போ பாருங்கள், அடுத்த நட்டை டைட் வச்சுக்கிருக்காரு. ஒரு நட்டாகும். இது வந்து 10ஆம் நம்பர் நட்டு டீஸ்பானரை போட்டு டைட் வச்சுட்டாரு. போதுமான அளவு. அடுத்து கூலிங் தகடில் வந்து சின்ன தகடை வந்து சைலன்சர் பக்கம் ஒரு தகடை போட்டு அதுக்குண்டான 10ஆம் நம்பர் போல்ட்டுகளை போட்டு டைட் வைக்கிறார். இந்த பக்கம் வந்து ஆயில் கேஜ் ஏர் ஃபில்டர் பக்கம் வந்து ஆயில் கேஜ் செட் பண்ணுற தகடு அந்த மேலே லாக் பண்ணுறதுக்கு ஆயில் கேட்சை வந்து லாக் பண்ணுறதுக்கு தகடை செட் பண்ணிக்கிருக்காரு மெக்கானிக்னு. 10ஆம் நம்பர் போல்ட்டை போட்டு கையில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டைட் வச்சுக்கிருக்காரு. ஏன்னு கேட்டிங்கன்னா ஸ்பானர் போட முடியாது அந்த இடத்துல, கொஞ்சம் இடைஞ்சலாக இருக்குது. அதனால் பையன் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து டைட்டை வச்சு கொஞ்சம் சிரமமாக இருக்குது இந்த இடம். அதனால் ஃபுல் டைட் வச்சிட்டாரு. டைட் வச்சதுக்கப்புறம் அடுத்து 2 தகடையும் இணைக்கிறதுக்கு ஸ்பிரிங்கை போட்டு இழுத்து 2 தகடையும் வந்து ஜாயின் பண்ணிட்டாரு. ஜாயின் பண்ணிவிட்டு தட்டி பார்க்குறாரு. எந்த ஒரு அதிர்ச்சி எதுவுமே இல்லாமல் இருக்குது கரெக்டாக. அடுத்து கூலிங் கவர் பிளேவீல் பக்கம் வர கூலிங் கவருக்கு வந்து ஃபீடிங் ரப்பர். இந்த ரப்பரை வந்து காடியில் கரெக்டாக உட்கார வச்சுட்டு 2 தகடியும் வந்து சுற்றி வந்து 6 போல்ட்டை போட்டு டைட் வைக்கணும். 10ஆம் நம்பர் போல்ட்டு. இந்த ரப்பர் போடலைன்னு சொன்னீங்கன்னா வண்டி ரன்னிங்கில் வந்து கீழே மாற்றுறப்ப கரன்னு சத்தம் கேட்குது. அதனால தான் இந்த ரப்பரை போட்டு டைட் வைக்கிறாங்க. இந்த ரப்பர் வந்து வெறும் 50 ரூபாய். ஆனால் சவுண்டு வந்து ரொம்ப கேட்கும். இன்ஜின் சவுண்டு வந்து ஓவராக கேட்குறதுனால இந்த கூலிங் கவர் உள்பக்கமும் வெளிப்பக்கம் இருக்க கவரை இணைக்கிறதுக்கே இந்த ஃபீடிங் ரப்பர் வந்து தேவைப்படுது. இப்போ வந்து ஃபீடிங் ரப்பரை மாட்டி கூலிங் கவரை மாட்டிட்டாரு. சுற்றி வந்து 6 10ஆம் நம்பர் போல்ட்டு. இந்த 10ஆம் நம்பர் போல்ட்டை வந்து கையில் வந்து எல்லா கவரும் போல்ட்டு வந்து சேர்றது மாதிரி டைட் வைக்கிறாரு. 6 போல்ட்டை போட்டதுக்கு பிறகு ஃபுல் டைட் வைக்கணுன்றதுக்காண்டி 10ஆம் நம்பர் டீஸ்பானரில் வந்து மெக்கானிக் என்ன டைட் வச்சுக்கிருக்காரு. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல் டைட் வச்சுட்டாரு எல்லா போல்ட்டுமே. 10ஆம் நம்பர் போல்ட்டு கூலிங் கவர் டைட் வச்சதுக்கு பிறகு நாசில் டீப் பம்பில் இருந்து நாசிலுக்கு போகிற இரும்பு டீப்பு அந்த டீப்பை வந்து ஃபுல் டைட் வச்சுக்கிருக்காரு. பம்பில் வந்து ஃபுல் டைட் வச்சுட்டாங்க. இப்போ வந்து நாசிலில் அந்த சாயிண்டில் வந்து இரும்பு டீப்பு இதில் தான் வந்து டீசல் உள்ளே போகிறப்ப வந்து கம்ப்ரஸர் ஆகி ப்ரெஷர் ஆகுறப்ப ஃபயரிங் ஆகும், பவர் ஸ்ட்ரோக் நடக்கிறாடா. இதை வந்து ஃபுல் டைட் வச்சிடணும். வைக்கலன்னு சொன்னீங்கன்னா டீசல் லீக் ஆகுது, ஸ்டார்டிங் கம்ப்ளைண்ட் வரும். அடுத்த வழியாக வந்து கனெக்டிங் ராடு பேரிங் பிஸ்டன் பவரில் மாட்டினாங்க பார்த்தீங்களா, அதில் வந்து கனெக்டிங் ராடு பேரிங் அது பேரிங்கை வந்து
நல்லா ஃபுல்லாக ஆப்போசிட் 12-13 போல்ட்டு பிட்டு டாமியை போட்டு டைட் வச்சுக்கிட்டு மெக்கானிக்கன். இது வந்து ஆப்போசிட்டாக டைட் வைக்கணும். ஒரே பக்கமாக லோடு பண்ணி டைட் வச்சோம்னு கேட்டிங்கன்னா போல்ட்டு வந்து கட்டாயிடும். இது வந்து த்ரெட்டு வந்து ஸ்மால் த்ரெட்டு, அதனால கட்டாயி போயிடும் சொல்லி ஆப்போசிட்டில் டைட் வச்சுட்டு இப்போ வந்து சுற்றி பார்க்குறாங்க. டைட்டாக இருக்கா இல்லை ஃப்ரீயாக சுற்றுதாக்குறான்னு சொல்லி டைட் வச்சு சேக் பார்க்குறாங்க. சேர்க்காது கொஞ்சம் கொஞ்சமாக. அப்போ வந்து நம்ம மாட்டினது கரெக்டாக சொல்லிட்டு இப்போ வந்து தட்டு, ஆயில் சம்பு தட்டு, அதில் வந்து பேக்கிங்க்கு வந்து அனப்பாண்டு பசை, அந்த பசையை போட்டு பேக்கிங்கை டைட் வைக்க போகிறாங்க. அதுக்காண்டி பசை வந்து சுற்றி வந்து கம்மு போட்டு ஒட்டிக்கிட்டாங்க. கரெக்டாக எல்லா பக்கமும் ஆயில் லீக் ஆகாத மாதிரி செட் பண்ணிக்கிருக்காங்க. இப்போ வந்து எல்லா இதுலேயுமே வந்து பசை வந்து ஆயில் லீக் ஆகாத மாதிரி எல்லா பக்கமும் சமமாக தடவி கரெக்டாக 10 போல்ட்டு 10ஆம் நம்பர் போல்ட்டு அதை வந்து மாட்ட போகிறாங்க. அடுத்தபடியாக மாட்டுறதுக்கு வந்து மெக்கானிக் என்னே கரெக்டாக அந்த இடத்துல வந்து மார்க் பண்ணி அளவு வச்சு மாட்டிக்கிருக்காரு. 10ஆம் நம்பர் போல்ட்டு 10 போல்ட்டு சுற்றியில் வர 10 போல்ட்டு வந்து டைட் வைக்கிறது தாண்டி கையில் வந்து அளவு டைட்டு வச்சுக்கோங்க. அளவு டைட்டு வச்சுட்டு அடுத்தபடியாக்கே பிட்டு டாமியில் வந்து டைட் வைப்பாங்க. எல்லா போல்ட்டு நட்டுகளும் சமமாக எல்லா இதில் கரெக்டாக உட்காந்துருச்சுன்னு சொன்னாக்கே டைட் வைக்க முடியும். ஒரு பக்கம் டைட் வச்சோம்னா அடுத்த போல்ட்டு வந்து சேராது. சரியான வந்து ஹோல்ஸில் மாட்ட முடியாது. அதனால கையில் அளவு டைட் வச்சதுக்கு அப்புறமே 10 போல்ட்டுமே வந்து பிட்டு டாமி 10ஆம் நம்பர் பிட்டு டாமியில் டைட் வைக்கிறாரு. ஃபுல் டைட்டு ஆயில் லீக் ஆகுது மாதிரி டைட் வச்சுருக்காங்க. இதே மாதிரி ஒரு போல்ட்டாக வந்து ஆப்போசிட்டில் வச்சு டைட் வைக்கணும். டைட் வச்சதுக்கு அப்புறம் அடுத்தபடியாக வந்து மெக்கானிக் என்னே வால்வை டைட் வைக்க போகிறாரு. வால்வு ராக்கராம் புசுராடு இந்த இணைப்பை வந்து இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டில் இருக்க ஸ்பூருதை வந்து கரெக்டாக செட் பண்ணும். டைமிங்கில் வந்து பயணிங்க ஆகிற பொசிஷனை கொண்டு போகிறது இந்த ராக்கராம் புசுராடு. இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டை வந்து கரெக்டாக பாருங்கள். ஒரு நியூஸ் பேப்பர் அளவுக்கு உள்ள கணத்தில் வந்து டைட் வைக்கிறாரு. இது சரியான அளவில் டைட் வைக்கணும்னா ஃபயரிங் வந்து மிஸ் ஆகிற போய் சவுண்டு கூடுதலாக வரும். புகதல் வெள்ளை போக. இதனாலவே டைமிங்கை கரெக்டாக வைக்கணும்னு சொல்லி மெக்கானிக் என்னோட அனுபவம் இருக்கிறதுனாலவே அவர் வந்து கரெக்டான முறையில் வந்து கையில் டைட் வச்சுருக்காரு. வந்து இன்லெட் வால்வு டைட் வச்சிட்டாரு. இப்போ அவுட்லெட் வால்வு எக்ஸாஸ்ட் வால்வு அதில் வந்து கரெக்டான டைமிங்க்கு வந்து நட்டை வந்து 10ஆம் நம்பர் நட்டை டைட் வைக்கிறார். அந்த டைட் வைக்கிற பற்றியா வந்து கவனமாக இருக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா அதில் 2 அட்ஜஸ்ட் ஒரு டீ கம்ப்ரஸருக்கு ஒன்று ரிட்டர்ன் வால்வு. அந்த கம்ப்ரஸர் வால்வுக்காண்டி 2 அட்ஜஸ்ட்மெண்ட் வரும். கொஞ்சம் கூட மாற்றி வச்சிட்டோம்னா வண்டி ஸ்டார்டிங் கம்பெனியில் ஒரு வல்ல போவதில்லை. இப்போ ஒரு அட்ஜஸ்டரை டைட் வச்சுட்டார் மெக்கானிக்கமே. அடுத்தபடியாக வந்து 2வது அட்ஜஸ்டரை டைட் வச்சுக்கிட்டாரு. 2வது அட்ஜஸ்டரில் வந்து கரெக்டாக டைமிங் வந்து ஒரு நூல் கேப்பில் வந்து டைட் வச்சுட்டு போதும்னு சொல்லி அவருக்கு தெரியறதுனால அனுபவத்தில் வந்து டைட் வச்சுக்கிருக்காரு. 3 அட்ஜஸ்ட்மெண்ட்டையுமே டைட் வச்சுட்டாரு. கரெக்டாக டைட் வச்சதுக்கு பிறகு அட்ஜஸ்ட்மெண்ட்டை வந்து கரெக்டாக செட் பண்ணியிருக்கோமான்னு ஆட்டி பார்க்குறாரு கையில். போதும்னு சொல்லி அவருக்கு அளவு தெரிஞ்சிடுச்சு. அதனாலவே டீ கம்ப்ரஸரில் வர இழுத்து பார்க்குறாரு. கரெக்டாக ஃபங்க்ஷன் ஆகுது பாருங்கள். கம்ப்ரஸர் வந்து கரெக்டாக வேலை செய்யுன்ற அனுபவத்தில் வந்து அடுத்ததாக வந்து ஆயில் ஃபில்டர் வந்து மினி ஃபில்டர் குட்டி ஃபில்டர் அதை வந்து ஆயிலை நெப்பி உடங்கெல்லாம் சுற்றி பார்த்துட்டு ஆயில் ஃபில்டரை கையில் வந்து அளவு டைட் வச்சு டைட் வைக்கிறாரு. வந்து ஆயில் ஃபில்டரை வந்து கையில் அளவாக ஃபுல் டைட் வச்சுக்கிறோங்க. அதுக்கப்புறம் தான் வந்து ஆயில் கிளிப்பு அந்த இதை வந்து கிளிப்பு வச்சு டைட் வைக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா ஓரிங்க வந்து ஆரம்பத்திலே வந்து ஃபுல் டைட் வச்சோம்னா ஓரிங்க வந்து பிரிங்கணும். அப்போ ஆயில் வந்து லீக் ஆகுது. ஆயில் லீக் ஆகுறப்போ வந்து இன்ஜினில் இருக்க ஆயிலை வந்து அதோட ப்ரெஷர்னால் வந்து வெளியில் தள்ளிடும். அதனால் கையில் சுற்றி பார்த்துட்டு வச்சிட்டாரு. இப்போ வந்து அடுத்து 3வது வந்து கீர் பாஸு கிளச்சு கிரவுனு இது 3க்குமே சேர்த்து 1 லிட்டர் ஆயில் 1 லிட்டர் ஆயில் கேனில் வந்து ஆயில் அளந்து சரியான முறையில் வந்து ஊற்றிக்கிருக்காரு மெக்கானிக். 1 லிட்டர் ஆயில் இன்ஜின் ஆயிலத்தை வந்து இந்த இதுக்கு ஊற்றுவோம். நம்ம 1 லிட்டர் ஆயிலை வந்து அளவெடுத்து சரியான முறையில் ஊற்றி முடிச்சிட்டாங்க. ஊற்றி முடிச்சதுக்கு பிறகு இன்ஜினுக்கு வந்து ஆயில் ஊற்ற போகிறாங்க. இன்ஜினுக்கு ஆயில் ஊற்றுறது வந்து வால்வு காக்கராமு புசுராடு இந்த இதுகளெல்லாம் வந்து ஆயில் போடாமல் ஊற்றிட்டோம்னா இன்ஜின் வந்து ரொம்ப புது பிஸ்டன் பரல மாறினதுனால சூடேறு. அதுக்காண்டி இந்த இதுல ஆயில் படுறது மாதிரி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பையா நிறுத்தி பொறுமையாக வந்து ஆயிலை ஊற்றிக்கிருக்காரு மெக்கானிக். எனி ஆயில் 15க்கு 40 API CF4 கிரேட் CH4 கிரேட் இந்த மாதிரி 2 வகையான ஆயில் இருக்குது. நம்ம புது இன்ஜின் மாற்றுறதுனால அதுக்கு உண்டான ஆயிலை வந்து மெக்கானிக் ஊற்றிக்கிருக்காரு.
இப்போ புது இன்ஜின் நம்ம பிஸ்டன் பரலாம் மாற்றினதுனால கரெக்டாக 2 கோட்டுக்கு ஆயில ஊற்றிக்கிருக்காரு மெக்கானிக் எண்ணெய். 2 கோடு கரெக்டான அளவு ஊற்றிட்டாரு. ஊற்றின ஆயில வந்து காமிச்சிக்கிருக்காரு. பக்கத்தில் கேமரா வந்துட்டேன். கேமரா எடுக்கிற தம்பி வந்து ஆயில் போதுமான கேட்டதுனால சரியான அளவு ஊற்றியாச்சுன்னு சொல்லி சொல்லிட்டாரு. சரின்னு சொல்லிட்டு அடுத்து வால்டோர் பேக்கிங். வால்டோர் பேக்கிங்கை போட்டு புது வால்டோரை போட்டு கையில் வந்து அளவு டைட்டு வைக்கிறாரு. சமமாக 2 போல்ட்டு 6ஆம் நம்பர் அலாங்கி போல்ட்டு டைட் வச்சுக்கிருக்காரு. டைட் வச்சுட்டு அடுத்து அலாங்கி 6ஆம் நம்பர் அலாங்கியை வச்சு 2 போல்ட்டையும் சமமான முறையில் டைட் வச்சுட்டு டைட் வைக்கிறாரு. ஏன்னு கேட்டிங்கன்னா அளவாக டைட் வச்சோம்னா ஆயில் வந்து லீக் ஆயிடும். அதனால் போதுமான அளவுக்கு கரெக்டாக ஒரு அளவு தெரியுற அளவுக்கு டைட் வச்சுட்டாரு. டைட்டு போதுமுனே உடஞ்சி மெக்கானிக் என்ன போதுமுனே அளவு வந்து குறிப்பிட்ட அளவுக்கு வைக்கணும் டைட்டு. அடுத்து வந்து வண்டியை ஸ்டார்ட் பண்ணி செலுத்தாரு. வண்டி ஸ்டார்ட் ஆகி ஓடிக்கிருக்கு. நாசில் டீப்பில் வந்து பொம்மை நாசிலேருந்து வர இரும்பு டீப்பில் வந்து ஏர் எடுத்துட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. வண்டி வந்து தண்ணிங்களை இப்போ ஸ்டார்ட் ஆகி ஓடிக்கிறது. வண்டி ஸ்டார்ட் பண்ணி ஓடிக்கிறப்ப அதில் வந்து ஃபயரிங் நடக்கிறப்ப வந்து தீ வரும் உள்ள நெருப்பு ஏர் லீக்கேஜ் இது எல்லாமே செக்கா பண்ணிக்கிட்டார் இன்ஜினில் தனியாக செக்கா பண்ணி பார்த்துட்ருக்காரு. கம்ப்ரஸர் எல்லாம் வந்து கரெக்டாக வந்து பிரித்தரில் வந்து ஏர் வெளியே அவுட் ஆகுதான்னு சொல்லி பார்க்குறாரு. டீசலில் டீ ஃபுல்லாக வந்து அதில் வெளியிடலான்னு சொல்லி பார்த்துக்கிட்டாரு. வண்டியில் வந்து இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணி ரேஸ் பண்ணுறப்ப உள்ளே வந்து கரெக்டான ஃபங்க்ஷன் அதில் வந்து ஃபயரிங் வந்து நடக்குது. தீ பிடிக்குது பாருங்கள் இன்ஜினில். இந்த மாதிரி வரது காரணம் வந்து சரியான மாதிரில் மாட்டினோம்னாத்தே வந்து டைமிங் மிஸ் ஆகாமல் தீ பிடிக்கும். உள்ளே வந்து சைலன்சர் மாற்றுறதுக்கு காரணமே வந்து இந்த தீ குழம்பு வந்து வெளியில் புகையாக மாறி வர்றப்ப அடுத்தவங்களுக்கு பக்கத்தில் இருக்கவங்களுக்கு பாதிக்கக்கூடாதுன்னுட்டு இந்த புகை வந்து வெளியே வராமல் இருக்கிறதுக்காண்டி சைலன்சர் மாற்றுறாங்க. பாருங்கள் சரியான முறையில் வந்து வண்டி ஸ்டார்ட் ஆகி ஓடிக்கிறது. ஸ்லோ ஸ்பீட் ஆகட்டும் ரேசிங் ஆகட்டும் ஹை ஸ்பீடில் எல்லாத்துலேயுமே வந்து கரெக்டாக நம்ம வேலை பார்த்துக்கு மாதிரி கரெக்டாக ஓடிக்கிறது. இந்த மாதிரி ஓடுறப்பத்தே வந்து இன்ஜின் நம்ம கரெக்டாக மாட்டிருக்காமலே மெக்கானிக்கு வண்டிக்காரவங்க ஓனர் டிரைவர் எல்லாத்துக்கும் வந்து தெரியும். அதனால தான் இந்த வீடியோ நம்ம போகிறோம். நன்றி, வணக்கம்.